தேர்தல் பிரச்சாரம் இல்லை சார், எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தரமட்டத்துக்கு இறங்கிட்டாரு. உதயநிதி ஸ்டாலினும் ரொம்ப போட்டு பேசுறாரு. யார் பேசினாலும் கண்டிக்கத்தக்கது. ஐயா எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப கீழே போயிடுவோம்னு டெஸ்பரேட் ஆகிட்டேன். எடப்பாடி பழனிசாமி நாடார் அரசியலை உடைச்சு தள்ளிடணும், ஒழிச்சு கட்டிடணும்னு நிற்கிறாரு. பார்லிமெண்ட்டுக்கே மோடி பிரதமருங்கிறதுக்கு பாஜக வேண்டாம், பாஜக மைனஸ், பாஜகவால தோத்தோம்னு சொன்னவர் சட்டமன்றத்துக்கு அவர் வந்திருக்காருன்னு சொன்னா ரெண்டாவது இடத்தை தக்க வைக்கிறது. கொரோனா காலகட்டத்தில் ஸ்டாலின் இருந்தா அப்படியே போய் சேர்ந்திருப்பாரு. உதயநிதி ஸ்டாலினை பால்டாயில் குடிச்ச பாப்பா, நீ யார கால் தவாவன இப்படின்னு ஒரு கிசுவெல்லாம் பார்த்துட்டு ஐடி விங் பண்ற வேலையை ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் பண்றாரு. பழைய காலத்தெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் பேசி நீங்க எப்படி கணிக்கிறீங்க சார் இந்த தேர்தல்? இப்போ 45 விழுக்காடுக்கு மேல ஸ்டாலின் எடுப்பாரு. ஸ்டாலின் எடப்பாடிக்கும் 10 விழுக்காடுக்கு மேல வித்தியாசம் இருக்கும். எடப்பாடி தான் ரெண்டாவது வருவாரு. விஜய் அவரே ஒரு இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட் 10 நாள்களை நிரூபிச்சுட்டு போயிடுவார். அதனால விஜய் பெரிய அளவு பாதிச்சிருவாருன்னு எனக்கு தோணல. இது விஜய்க்கு திறமை குறைவு. இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட் மண்குதிரை விஜய். எப்பா விஜய் முகம் இல்லப்பா, கருத்து தான் ஜெயிக்கும். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. தேர்தல் பிரச்சாரம் இல்லை சார், எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தரமட்டத்துக்கு இறங்கிட்டாரு. உதயநிதி ஸ்டாலினையும் ரொம்ப போட்டு பேசுறாரு. யார் பேசினாலும் கண்டிக்கத்தக்கது. ஐயா எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை அவருக்கு ரெண்டாவது இடம் உறுதி. ரெண்டாவது இடத்துக்காக தான் அவர் பாஜகவோட வந்தார். நீங்க பாருங்க, பார்லிமெண்ட்லேயே பாஜக மைனஸ்னார். காங்கிரஸும் பாஜகவும் தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொன்னாரா இல்லையா? அடுத்து அவர் நாங்கள் பிரதமரை முடிவு பண்ணுவோன்னு சொன்னார். இவர் நவீன் பட்நாயக் மாதிரி, ஜெகன் ரெட்டி மாதிரி நாங்களே பிரைம் மினிஸ்டரை முடிவு பண்ணிவிட அளவுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமலே நாங்கள் ஜெயிப்போம்னார். சொன்னாரா இல்லையா? அப்படி பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே பாஜகவுக்கு பார்லிமெண்ட்னா நல்ல ஓட்டு வரும், அசம்பிளினா அந்த ஓட்டு வராது. 5.5 விழுக்காடு பார்லிமெண்ட்டுக்கு வந்ததுன்னா 2.5 விழுக்காடு தான் அசம்பிளிக்கு வரும். அப்போ பார்லிமெண்ட்டுக்கே மோடி பிரதமருங்கிறதுக்கு பாஜக வேண்டாம், பாஜக மைனஸ், பாஜகவால தோத்தோம்னு சொன்னவர் சட்டமன்றத்துக்கு அவர் வந்திருக்காருன்னு சொன்னால் ரெண்டாவது இடத்தை தக்க வைக்கிறதுக்கு தான். என்னை பொறுத்தவரை ரெண்டாவது இடம் எடப்பாடி வந்துடுவார். அவருக்கு 1 இயர் பேக்கிங் இருக்குது. விளாலக்கோட்டர் பேக்கிங்கோட 1 இயர் பேக்கிங் நல்லா இருக்குது. அன்புமணி ராமதாஸும் இருக்கிறார். அதுதான் அவர் போலரைஸ் பண்ணுறாரு. அவரே பிரேமலதா அம்மையாரை வெண்டிலேட்டர் கட்சி, ஐசியு கட்சி, 1% கட்சின்னு சொல்கிறது தெலுங்கு தாய்மொழி மக்களை உசுப்பி விட்டு தெலுங்கு தாய்மொழி மக்கள் நாயுடு, ரெட்டி, ஓயர், ஒட்டர், 24 மணி தெலுங்கு செட்டி, தேவாங்கர் செட்டி, தொட்டிய நாயக்கர் இவங்கெல்லாம் தேமுதிக பக்கம் போட்டு 1 இயர் நம்ம பக்கம் கன்சால்டேட் ஆகட்டுன்னு அவர் அந்த லெவலில் தான் அதை பேசுகிறாரு. ஸோ அவருக்கு ரெண்டாவது இடம் ஒரு 30 விழுக்காடு ஓட்டு வர வந்துடும் நான் கணக்கு போடுறேன். அப்படி இருந்த முறம் இப்படி தரக்குறைஞ்சியாக பேசுனது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. விஜய் அந்த அளவுக்கு பயப்படாங்க. விஜய் அவரே ஒரு இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட் 10 நாள்களில் நிரூபிச்சுட்டு போயிடுவார். அதனால விஜய் பெரிய அளவு பாதிச்சிருவாருன்னு எனக்கு தோணலை. ஒரு வேளையில விஜயால பாதிப்பு வந்துருமோ? ஒரு வெள்ளாள கவுண்டருக்கு எதிராக எடப்பாடியில் வெள்ளாள கவுண்டர் நிற்கும்போது விஜய் எம்ஜிஆர் பேரை சொல்லி ஒரு வன்னிய கவுண்டரை விட்டு இங்கே எடப்பாடியிலேயே சேலஞ்ச் பண்ணி கணேசன் 3ஆவது தள்ள மாதிரி 1 இயர் உணர்வு ப்ளஸ் விஜய் எமர்ஜ் ஆகி மேலே போயிருமோன்னு அவர் 1 இயர் கேண்டிடேட்டையும் மாற்று கேண்டிடேட்டையும் விலைக்கு வாங்கி அவங்கள செல்லாத இதாட்டாக்கி ஆக்கிட்டார். இது விஜய்க்கு திறமை குறைவு. இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட் மண்குதிரை விஜய். நீங்க மீண்டும் படம் நடிக்கணும் உங்களுக்கு. அதனால தமிழ்ல இருந்து வந்ததான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் சொல்ல முடியாம இருக்கிறீங்க. அப்படி சொன்னா உங்களுக்கு பிறமொழியில படம் ஓடாது. அப்ப சீமான் அதை பற்றி கவலைப்படாம தமிழின் பெருமைக்காக இருக்கிறாருல்ல. ஸோ இந்த இடம் நீங்க கீழே போயிட்டு இருக்கீங்க, முன்னுக்கு பின் முரணா பேசிட்டு இருக்கீங்க. சந்தர்ப்பவாதிகள், பச்சவந்திகள்னு உங்க இமேஜ் போயிட்டு இருக்கு. திமுக எதிர்ப்புங்கிறதுல ஒரு முரண்பாடான செயல்களை ஒண்ணுக்கு ஒண்ணு லாஜிக் இல்லாம சொல்லிட்டு இருக்கீங்க. மக்களை முட்டாளுன்னு நினைக்கிறீங்க. அப்ப நீங்க ஒரு எஜுகேட்டட் கேண்டிடேட் இல்ல, வியாபாரிகளை கேண்டிடேட்டா போட்டிருக்கீங்க. எடப்பாடியில நிற்க கூட உங்களால முடியல. அப்ப சீமான் தான் சரியான மாற்றுன்னு மக்கள் சீமானை நோக்கி வர்றதுக்கு விஜய் அனுகூல சத்துருவா சீமானுக்கு உதவுறாரு. கூட்டம் வரத்தான் செய்யும். அந்த கூட்டம் ஓட்டா வரும்போது அவன் பகுத்து பார்க்கும்போது நமக்காக, உண்மைக்காக, நேர்மைக்காக, இலவச எதிர்ப்பு, டாஸ்மார்க் எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு, பெரியார் மண்ணல்ல பெரியாரை மண்ணு, பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு வைத்து கொடு, கோனேரிக்கு போன் கோட்டை, தமிழன் கோட்டை, கோனார் கோட்டைன்னு தெளிவா
உறுதியாக நிற்கிற ஒரு முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலை எல்லாம் நிற்கிற சீமான் தான். விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு மிகப்பெரிய லாபமா புதுச்சேரியில் வந்திருக்கிற மாதிரி தமிழகத்திலையும் வரும். சீமான் 1.1 3.8 போறாரு. அடுத்து சீமான் 3.8 6.5 வர்றதுக்கு காரணமும் கமலஹாசனும் தினகரனும் சொதப்புனது. கட்சி ஆரம்பிச்சிட்டு விக்கிரவாண்டி வேலூர் நாங்குநேரில் நிற்காம சொதப்புனது. இதே சொதப்புல தானே பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு இன்னொரு கமலஹாசன் ஆட்டு பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் சின்ஹா சொல்ற மாதிரி சோம்பேறி அரசியல்வாதியாகி ஒரு பகுதி நேர அரசியல்வாதிக்கும் கீழான பகுதி நேர அரசியல்வாதியாட்டு விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நிக்கலையே. அப்போ நீ பெரிய மாசம் இருந்தா விக்கிரவாண்டில நின்று இருக்கணும் இல்ல. சீமானே உன்னை கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டான்னு சொல்லும் போது விஜயும் சேர்த்து தானே கோழை நாய்ங்கிறாரு. எடப்பாடி சொல்றாரு விக்கிரவாண்டில நின்றுட்டு ஈரோடு கிழக்குல நிற்காத என்டிஏ சொல்றாரு. அண்ணாமலை அப்பவே இந்துத்துவாவை அண்ணாமலையே திராவிட இந்துத்துவாவை புதைச்சிக்கிட்டு தமிழ் தேசியம் தான் திராவிடத்தை அடிக்கும்னு சீமான் கையில கொடுத்துட்டு போயிட்டாப்லையே. களத்துக்குள்ள வரமாட்டீங்க, கூட்டம் இருக்கு புண்ணாக்கு இருக்குன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? களத்துக்குள்ள சீமான் தானே நின்று பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணானாரு, திராவிடமா தமிழ் தேசியமானாரு, ஸ்டாலினா சீமானாரு. நீங்க நின்று சீமானோட கீழே போனா அசிங்கப்பட்டு போகணும் ஓடிட்டேல. கேர்ஃபுல்லா இருக்கணுமா வேண்டாமா? கேர்ஃபுல்லா இருக்கணுமா வேண்டாமா? இன்னும் சொல்ல போனா அந்த இடத்துக்குள்ள விருதாம்பிகை ஜெயகுருக்கு மகளை கூட கேண்டிடேட்டா அப்ரோச் பண்ணாங்க. அவங்க திமுகவுடைய நாங்கள் உறுதியாக இருக்கிறோங்கிற அந்த உறுதியான முன்னேற்பாட்டை எடுத்தாங்க. ஸோ அந்த கட்டத்துக்குள்ள ஒரு சின்ன வன்னியர் கூட கேண்டிடேட்டாக விஜய் தரப்பில் இது எடப்பாடியில் வந்துடக்கூடாதுன்னு அவர் முடிவு கட்டி விஜய் தரப்புக்கு திறமையின்மையை ஆதவர்ஜனாவோட புஷி ஆனந்தோட அவருடைய அட்வைசர்களோட திறமையின்மை கவனக்குறைவை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்திட்டாரு. ஸோ இந்த சிச்சுவேஷன் விஜய்க்கு கேண்டிடேட் ஒரு 60 பேரை ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகும் அவங்க ஒரு நிதானமாக பேசாமல் இப்படி தரம் குறைஞ்சி இறஞ்சி பேசுகிற காரணம்னா அவருக்கு ஒரு டெஸ்பிரேஷன் இருக்குது. ரொம்ப கீழே போயிடுவோமோங்கிற ஒரு அச்சமும் இருக்குது. அந்த ரொம்ப கீழே போயிடுவோங்கிற அச்சத்தின் வெளிப்பாடு தான் இப்படி பேசுகிறாரு. இப்போ நாம் நாடார்களை எடப்பாடிக்கு எதிராக திருப்புறோம். அதில் நியாயம் இருக்குது. இப்போ நீங்கள் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் 2 நாடாருக்கு திமுக அணியில் கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. ராஜபாளையமும் சிவகாசின்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் ஒன்று, இன்னொன்று டிஎம்கே. ராஜபாளையம் தங்கப்பாண்டியன் தொழிலதிபர், நம்ம சகோதரர் தான். அவர் ராஜபாளையத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நிற்கிறாரு. இன்னொரு நாடார் காங்கிரஸ் சார்பாக நிற்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அந்த நாடார்கள் தொழிலதிபர்களாட்டும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இடத்துலையும் இந்த டிஸ்ட்ரிக்டில் நாடார்களுக்கு புறஜாதிகள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு கணக்கு போட்டாரோ என்ன போட்டாரோ அந்த டிஸ்ட்ரிக்டில் மாஃபா பாண்டியராஜன் கூட சீட்டு கொடுக்கல. இவர் ராஜேந்திர பாலாஜிக்கு மிரட்டல் உருட்டலுக்கு பயந்து பாண்டியராஜன் கூட சீட்டு கொடுக்கல. பாண்டியராஜன் ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் பாண்டியராஜன் எந்த இடத்துல வச்சுருப்பாங்க? ஜெயலலிதா அம்மையார் ராஜ்யசபா கொடுத்து டெல்லி முகமாட்டே வச்சுருக்க மாட்டாங்களா? அப்போ இவர் மாவட்ட செயலாளருக்கு பயந்து ஒரு நாடாரு கூட சீட்டு கொடுக்கல. அப்போ விருதுநகர் நாடார்கள் இவருக்கு ஏன் ஓட்டு போடணும்? ஸோ அது தேவையில்லை. அவர் நாடார்களை புறக்கணிக்க தான் செய்கிறாரு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் 6 தொகுதி இருக்குது. 5 தொகுதியை கூட்டணி கொடுத்துட்டாரு. முருகேசன் நாடார், அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்கலாம். ஜெயலலிதா அம்மையார் அந்த டிஸ்ட்ரிக்டில் விழுந்த பிறகு எந்திரிக்கணும்னா நாடார்கள் மூலமாக தான் எமர்ஜ் ஆக முடியும்னு முருகேசனுக்கு எம்எல்ஏ டிக்கெட்டு, பச்சைமாலுக்கு மந்திரி பதவி, எம்எல்ஏ டிக்கெட்டு, மாவட்ட செயலாளர் பதவி, பேரவை செயலாளர் பதவி முருகேசனுக்கு, ராஜ்யசபா விஜயகுமாருக்கெல்லாம் நாடார்களுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் சாதுரியத்தை பண்ண ஜெயலலிதா எங்கே நாடார் ஓட்டே வேண்டான்னு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நாடார்களை புறக்கணிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எங்க? லாரன்ஸ் ஜெயலலிதா அமைச்சரவையில் வனத்துறை அமைச்சராட்டு கொஞ்சம் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பார். ஜெயலலிதா அம்மையாருக்கு அவர் மேலே ஒரு மதிப்பு மரியாதை உண்டு. ஸோ அவரை என்டர்டெயின் பண்ணாங்க. தென் ராஜேந்திர பிரசாத் அதே பத்மநாபபுரம் தொகுதியிலிருந்து மந்திரி ஆனார். பச்சைமால் மந்திரி ஆனார். இப்படி ஜெயலலிதா ஆட்சியில் 3 முறை ஆட்சியில் 3 நாடார்களை அமைச்சரவையில் ஜெயலலிதா சேர்த்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு நாடாரு கூட அதிமுக கேண்டிடேட் கிடைக்கலன்னா நாடார்கள் ஏன் எடப்பாடி தலைமைக்கு ஓட்டு போடணும்? நாடார் அதிகாரத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்கா எடப்பாடி தலைமைக்கு வாக்களிக்கணும்? நாடார்கள் வாக்களிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திருநெல்வேலி பார்த்துடுங்க. அம்பாசமுத்திரத்தில் எஸ்சிக்கு சுப்பியா நல்ல மனுஷன், அது நம்ம உண்மையை ஒத்துக்கணும். அவரு நல்ல ஒரு மனுஷன் தான். அண்ணன் சிவாஜிக்கு வேண்டியவர், மறவர். அவர் சினிமா ப்ரொடியூசர், நல்ல ஆள். பட் அவருக்கு டிக்கெட் கொடுத்துருக்கீங்க, ஓகே. நாங்குநேரியாவது ஒரு நாடாரு கொடுத்துருக்கலாமா இல்லையா? நாங்குநேரியில் நடேசன் பாலராஜியை HRNC மினிஸ்டர் ஆக்கி ஜெயலலிதா அழகு பார்த்தாங்க.
மாணிக்கராஜுக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. அப்போ நாடாருக்கு இங்கே டிக்கெட் இல்லை. நம்ம ஜெயலலிதா அம்மையார் நரசிம்ம பாலராஜ் அமைச்சராக்குன நாங்குநேரில் ஒரு நாடாருக்கு டிக்கெட் கொடுக்கணும், மாணிக்கராஜ அமைச்சராக்குனாங்க. 96 நாடார்கள் தான் ஜெயலலிதா வீழ்ச்சிக்கு காரணம். நான் தான் சொன்னேன் அன்னைக்கு, ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சார வேற ஆட்சி, கந்துவட்டிக்காரனை ஆட்சி விட்டு 30 வருஷம் ஆகுது. அன்னைக்குள்ள கோபத்தில் சொன்னோம், நம்ம மறுக்க வரல, ரெக்கார்டாக தானே இருக்குது. ஜூனியர் உடனெல்லாம் நம்ம பேட்டி இருக்க தானே செய்யுது. சொன்னது நம்ம ஏன் மறுக்கணும்? இன்னைக்குள்ள சூழ்நிலை அதை ஞாபகப்படுத்தாண்டான்னு நினச்சாலும் கூட என்ன சொல்லி அடிச்சோங்கிறத நம்ம வரலாற்று நிகழ்வை சொல்லத்தானே செய்யணும். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய கோனார்கள், தேவேந்திர குல வேளாளர்கள் எல்லாமே ஜெயலலிதாவுக்கு ஜாதி அரசியலுக்கு எதிராக நாங்கள் திருப்பினோம். ஜெயலலிதா 2001 என்ன பண்ணாங்க? 21 நாடாருக்கு கேண்டிடேட் போட்டாங்க. தென்காசியில் அண்ணாமலைக்கு கேண்டிடேட் கொடுத்தாங்க. அண்ணாமலை டிடிவி தினகரன் ஆளுன்னு நினைக்கிறேன். தினகரன் சொல்லி கிடச்சிருக்கலாம். நம்ம அது தினகரன் அதுக்கு பண்ணாருன்னா அந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? அதே மாதிரி மாணிக்கராஜ் நாங்குநேரி, சக்திவேல் முருகன் ஒரு கபடி பிளேயர், அவர் அம்பாசமுத்திரத்தில் அவர் கேண்டிடேட்டாக கொடுத்தாங்க. சக்திவேல் முருகன் ஒரு கபடி பிளேயருக்கு கொடுத்தாங்க. வளர்மதி ஜெபராஜ் மதுரையில் கொடுத்தாங்க. மில்லர் கூடலூரில் கொடுத்தாங்க. 21 நாடார்களுக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. நீங்கள் திமுக அணி 18 நாடாருக்கு டிக்கெட் கொடுத்துருக்காப்புல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த நாடார்களால் தான் 2021 தோத்தங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மகேஷ் மாவட்ட செயலாளர், நம்ம கொலிக் தான் தம்பி, நம்ம ஆஃபீஸு பிரபாகரன் சார் ஆஃபீஸில் நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தான். அவன் என்னோட அட்வொகேட் கொலிக் தம்பி மாவட்ட செயலாளராக இருக்கிறான். தென் மேயராக இருந்தான். இந்து நாடார்கள் தான் தோல்விக்காரனி, ஒரு இந்து நாடார் கொடுக்கணும்னு பாப்புலர் இந்து நாடாரா மாவட்ட செயலாளராட்டு மேயராக இருந்த இவர் மகேஷுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஆஸ்டின் என் நண்பர், ஸ்காட் கிறிஸ்டின் காலேஜில் ஒன்றா படித்தோம், என் காலேஜ் மேட்டு, சுயேட்சையாட்டே நார்வேலில் செல்வாக்குள்ளவர். அவர் மனோ தங்கராஜ் அமைச்சரை வந்து டிக்கெட் இல்லாமல் கம்யூனிஸ்ட் போடி சூழ்நிலையில் அந்த ஒரு அமைச்சர் அந்தஸ்தில் உள்ள ஒரு கல்வி அமைச்சராட்டே 21 ஸ்டாலின் வெற்றி பெற்ற அமைக்கலாம்னு கொடுக்கலான்னு நினச்ச ஆஸ்டினுக்கு 2 நாடாருக்கும் டிக்கெட் கொடுத்துருக்காப்புல. இது கலைஞர் ஸ்ட்ராட்டஜிலேருந்து மாறுபட்டு பெரும்பான்மை நாடார் சமுதாயத்தை மதிக்கணும்னு ஸ்டாலின் அங்கே களமாடுறாரு. அதே மாதிரி அனுபவம் கலைக்க மகனுக்கு தென்காசியில் டிக்கெட் கொடுத்துருக்கிறாரு. இப்படி ஸ்டாலின் அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணன் பவர்ஃபுல்லாக இருக்கிறாப்புல. சென்னையில் வேலு மயிலாப்பூரில் டிக்கெட் கொடுத்துருக்காப்புல. இவர் பிரபாகர் ராஜா விக்ரமருக மகத்தில் கொடுத்துருக்காப்புல. ஸோ இப்படி நாடார் சமுதாயத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இவங்க அரசியல் அதிகாரம் வந்து பெரும்பான்மை சமுதாயம் அம்பாசங்கர் கமிஷனில் 2வது பெரிய சமுதாயமாட்டு சொல்லப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு ஸ்டாலின் இவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுத்து ஒரு களமாடுறாரு. எடப்பாடி பழனிசாமி நாடார் அரசியலை உடைச்சி தள்ளிடணும், ஒழிச்சு கட்டிடணும்னு நிற்கிறாரு. அப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நாடார்களை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நம்ம திருப்புறோம். அது நியாயம். நாடார்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு செய்வாங்க. 96 நாடார்களை ஜெயலலிதாவுக்கு எதிராக திருப்பினது நாம தான். 2006 சிவந்தி ஆயித்தன், வைகுண்டராஜன், சரத்குமார் இவ்வளோ மீறி எங்கள் கருத்து ரவீந்திர துரைசாமிக்கு முகம் அல்ல கருத்து. இதுதான் விஜயம் புரியணும். எப்பா விஜய் முகம் இல்லைப்பா, கருத்து தான் ஜெயிக்கும். சரத்குமாருக்கு முகத்தை தாண்டி ரவீந்திர துரைசாமிக்கு கருத்து ஜெயித்து. ஏன் ஜெயித்ததுன்னா வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டருக்கு ஜெயலலிதாவுக்கு தக்க பாடம் படிச்சு கொடுக்கணும்னு ரவீந்திர துரைசாமி எல்லா இடத்துலையுமே சொன்னான். வைகோண்டங்கிட்ட சொன்னான். வைகோண்டம் அதிமுக போக கூட, அண்ணே எங்கள் சமுதாயம் வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டருக்காக ஜெயலலிதாவுக்கு பாடம் படிச்சு கொடுக்க போகுதுன்னே சாரின்னு சொல்லிட்டு தான் வைகோண்டன்ட்ட இருந்து நான் அந்த இடத்துக்குள்ள என் கருத்தை முன் வச்சேன். சரத்குமாருக்கு முகம் நிற்கல, ரவீந்திர துரைசாமிக்கு கருத்து நாடார் சமுதாயத்தில் நின்றுச்சு. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு உழைப்பு, திருமாவளவனுக்கு ஆதரவில் அவர் மட்டும் ஒரு எம்எல்ஏ ஜெயித்தார். இப்பவும் ரவீந்திர துரைசாமி டீம் கருத்து தான் நாடார் சமுதாயத்தில் நிற்கும். அது வந்து ஏற்கனவே 2024 மிதுன் பழனிசாமிக்கும் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் நாங்கள் அது பாடத்தை படித்து கொடுத்துட்டோம். 35 விழுக்காடு திருநெல்வேலியில் அதிமுக ரெட்டலை வரும்னு ஜேவிசி சிறாம் போன்ற பல தினத்தந்தி எல்லாரும் போட்டாங்க. நான் டெபாசிட் இழப்பாரு தினத்தந்தியில் திருநெல்வேலியில்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னேன். நீங்கள் என்ன ஓபிஎஸ்ஸை நீக்கிட்டா தேவருக்கு எதிராக நாங்கள் ஓசி ஓட்டு போட்டுருவோமா, டெபாசிட் இழக்க வைப்போம்னு சொன்னேன். 8 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தார். அதே மாதிரி நம்ம சொன்னது மாதிரி 3 தொகுதியிலும் டெபாசிட் இழக்க செய்தோம். இப்பவும் நாடார் விரோத அரசியல் பண்ணக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள நாடார்கள், குறிப்பாக கொங்கு நாடார்களும் இந்த முறை எடப்பாடிக்கு சக்க பாடத்தை கொடுப்பாரு. அது நீங்கள் தேர்தல் முடிவில் பார்க்கத்தான் போகிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் பாஜகவே சிபிஆருக்கு துணை ஜனாதிபதி கொடுத்ததெல்லாம் வரவேற்கத்தக்கது. ஆனால் பொன்னாருக்கும் ஒரு ராஜ்யசபா கொடுத்து மத்திய அமைச்சர் ஆக்கியிருக்கணும். அவரும் ஆல்வதர் ஃப்ரெண்டாட்டு உறுதியாக பிஜேபி கூட நிற்கிறது நாடார்கள் தான். உறுதியாக நின்னா அந்த பலன் கிடையாதாங்கிற அந்த கேள்வியும் இன்னைக்கு நாடார்கள் மத்தியில் அலையாக எழும்பி கொண்டிருக்கிறது. இதே சூழ்நிலையில் வன்னியர்களின் பெருந்தலைவராக எடப்பாடி இருக்கிறாருங்கிற உண்மையும் நான் சொல்கிறேன்.
வன்னியர் பெல்ட்டுக்குள்ள நான் சொல்லக்கூடிய இடத்துக்குள்ள ஸ்டாலினோட இண்டிவிஜுவலாக பெரிய தலைவருங்கிறேன். 10.5 அவரை தூக்கி நிறுத்துதுங்கிறேன். அன்புமணியே இன்னைக்கு பேசிட்டாரா 10.5 எடப்பாடி தான் தந்தாருன்னு? அப்போ நாங்கள் வண்ணார் நாவிதர் குயவர் ஓயர் ஒட்டர் வேட்டு கொண்டர் ஊராளி கொண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்கூர் பரதராஜ குலமினவர் ஆண்டிப்படம் ஜங்கம் போன்ற சமூகங்களுக்குள்ள பாதிப்பையும் எடப்பாடிக்கு எதிராக பேசத்தானே செய்வோம். முக்குலத்தோருக்கு பாதிப்பை முக்குலத்தோர்கள் பார்த்துக்குவாங்க. ஸோ அன்புமணி அதை வெளிப்படுத்தி நாளைக்கு எடப்பாடி விழுந்தாலும் அன்புமணி பெரிய சக்தியாக இருக்கணும்னு அவரும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக போறாரு. ஸோ நம்ம உண்மை நிலவரத்தை சொல்கிறோம். ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர் ரொம்ப கீழே போயிடுவோம்னு டெஸ்பரேட் ஆகிறார். கொரோனா காலகட்டத்தில் ஸ்டாலின் இருந்திருந்தா அப்படியே போய் சேர்ந்திருப்பாரு. அப்புறம் உதயநிதி ஸ்டாலினை பால்டாயில் குடிச்ச பாப்பா நீ யாரை கால் தவளவுன இப்படின்னு ஒரு கிசுகிசுவெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஐடி விங் பண்ணுற வேலையை ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் பண்ணுறாரு. இதெல்லாம் ஒரு முதலமைச்சராக அவருக்கு நிற்கக்கூடியவர் பண்ணக்கூடிய வேலையா? இந்த எடப்பாடி பழனிசாமியோடைய இந்த பிரச்சாரம் செல்லுபடி ஆகுமா மக்கள் மத்தியில்? டெஸ்பரேட்டாக இருக்கிறாரு. பழைய காலத்தெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் வேஸ்ட். நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க சார் இந்த தேர்தல்? இப்போ 45 விழுக்காடுக்கு மேலே ஸ்டாலின் எடுப்பார். ஸ்டாலின் எடப்பாடிக்கும் 10 விழுக்காடுக்கு மேலே வித்தியாசம் இருக்கும். எடப்பாடி தான் 2வது வருவார். எடப்பாடி அரௌண்ட் 30% தான் இருப்பார். ஏன்னா 18 விழுக்காடு இந்திய வாக்கில் உள்ள பிராமின் ஓட்டு எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, நாடார் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, யாதவர் ஓட்டு முழுமையாக டிரான்ஸ்ஃபர் ஆகாது, முக்குலத்தோர் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இதில் பல பிரிவு ஓட்டு எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. வன்னியர் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அன்புமணி டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாரு. இந்த ஓட்டுகள்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இதுதான் நிலைமை. வெள்ளாள கொன்ற ஓட்டு கூட ஓரளவு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அது நான் மறுக்க வரல. ஒரு வெள்ளாள கொன்றங்கனால அதில் விழுந்த மற்ற சௌராஷ்டிரா பிராமின் ஓட்ஸ் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு சரியாக டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதுலேருந்து ஒரு 18 ஒரு 10 விழுக்காடு தான் எடப்பாடிக்கு மேக்சிமம் வரும். அவர்கிட்ட ஒரு 20 10 30 இந்த லெவலுக்குள்ளே தான் எடப்பாடி இருப்பார். இதை தாண்டி போக மாட்டார். ஏன்னா நான் 2011 ஜெயலலிதா எப்படி ஜெயித்தாங்க, 2009க்கு பிறகு 2001 ஜெயலலிதா எப்படி ஜெயித்தாங்க, 99 பிறகுலாம் ஆதாரப்பூர்வமாக தரவுகளின் அடிப்படையில் டேட்டாவோட பேசுகிறேன். இது இப்படி தான் இருக்கும். 30 விழுக்காடு அவரால் தாண்ட முடியாது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.